சார் நான் ஒரு ட்ராப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஒரு ட்ராப்பர் ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன புக்ஸ் தேவை சார் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக? நல்லா பாருங்க, நீட் ப்ரிப்பரேஷன் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு சில புக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி. சார் நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் சார், நான் என்சிஆர்டி புக்கை தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பிசிக்ஸை பொறுத்தவரை நீ ஸ்டேட் போர்டு வச்சிருக்கியா வச்சுக்கோ. ஸ்டேட் போர்ட் புக் இஸ் மச் 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 பெட்டர் தென் சிபிஎஸ்சி புக். நான் ரிட்டன்ல கூட தரேன். ஓகேவா? ஸ்டேட் போர்ட் புக் வச்சுக்கோ. ஆனா பயாலஜிக்கு என்சிஆர்டி புக் வச்சுக்கோ. ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி லைன் பை லைன் ரீடிங் தேவை. சார் என்சிஆர்டி புக் எங்கே கிடைக்கும்? உன்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா புது புக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முடியாத பட்சத்தில் நீங்க வந்து இங்க மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரையில் பழைய கடை விதி இருக்கும். திருச்சியில் இருக்கீங்கன்னா எங்கேயாச்சும் பழைய புக்ஸ் விற்பாங்க, அங்கே போய் நீ புக்ஸை வாங்கலாம். இல்லைன்னா சார் நான் சாஃப்ட் காப்பி புக் ஃபோனில் பார்த்து படிக்கிறதுக்கே எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் வெப்சைட்டில் போய் டைரெக்டாக புக்கை டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை? என்சிஆர்டி புக்குக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்குக்கு நான் எந்த புக் சார் வாங்குறது? பெஸ்ட்டான புக்கு சொல்லுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா 2025 இருக்க கொஸ்டின் நீ எந்த புக்கு வாங்கினாலும் அந்த கொஸ்டின் 2025 கொஸ்டின் கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ எந்த புக் எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா நான் பிடபிள்யூட புக்கு சொல்லுவேன். ஏன்னா பிடபிள்யூ புக் வந்து ரெகுலராக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கு. ஸோ உனக்கு வேணும்னா பிடிஎஃப் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? கான்செப்ட் A2Kன்னு டெலிகிராம்ல சர்ச் பண்ணு. அதில் வந்து உனக்கு ஏகப்பட்ட புக் அவைலபிள் இருக்கும். புக்ஸ் A2Kன்னு சர்ச் பண்ணி நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்கும் டெலிகிராம்ல. ஓகேவா? இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் சார்? ஒரு மாடியூல். சார் மாடியூல் வேணுமா சார்? நல்லா பாரு, நீ எவ்வளோ நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அவ்வளோ பெட்டர். அதனால மாடியூல் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. சார் எந்த மாடியூல்? ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட மாடியூல் வாங்கி வச்சுக்கோ. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாடியூல் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கா? ஏன்னா ஒரு சில மாடியூலில் பழைய மாடியூல் அதுக்கப்புறம் அவங்க அப்டேட்டே பண்ணலை. ஓகே, அந்த ஒரு சில புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா எரர்லெஸ்ன்னு இருக்கும், ஒரு சில எரர் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தப்பு இல்லாத முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக்ஸ் கம்மியாக இருக்கிற மாடியூல் வாங்கிக்கோ. சார் இந்த மாடியூல் அப்படின்னா இன்ஸ்டியூட்ஸோட தான் இருக்கும். இல்லை இதை தாண்டி புக்ஸ் இருக்கானா? இருக்கு. சரியா? மாடியூல் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு 18 செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். உனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க நீங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலாக செட் ஆஃப் புக்கு பதிலாக பிசிக்ஸ்க்குன்னு ஒரு தனி புக், ஃபார் எக்ஸாம்பிள் பிடபிள்யூல அது இருக்கு, பிடபிள்யூ பஞ்ச். ஓகே, பிடபிள்யூ பஞ்சுன்னு சொல்லிட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி புக்ஸ் நீங்க வாங்கலாம். ஓகே, இதை தாண்டி நீங்க என்ன பண்ணலாம்? பிடபிள்யூ பஞ்ச் இல்லை அப்படின்னா மெட்டிசின்னு சொல்லி ஒரு சீரீஸ் இருக்கு. இந்த மாதிரி புக்கை நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி தனியா, பாட்னி தனியா, மாடியூல்னு போனால் மொத்தமா. சரியா? ஸோ மாடியூல் வந்து இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி புக்கு எங்கேனாலும் நீ வாங்கிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக போனால் ஃபிங்கர் டிப்ஸ்னு இருக்கும். சரியா? ஆப்ஜெக்டிவ் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. சார் இதெல்லாம் இருக்கு சார். வேற என்ன? ஒரு சில டெஸ்ட் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஓகே, பட் இந்த புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாடியூல் இருக்குன்னு வச்சுக்கோ. மாடியூலோட ரேட் 3000 to 4000. இதில் இருக்க ஒரு புக் வந்து 600 to 700 rupees எல்லாம் வரும். அப்போ ஒரு செட் ஆஃப் புக் நீங்கள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 5000 to 6000 rupees கிட்ட ஆயிரும். சரியா? மினிமம் சொல்கிறேன். நீ எங்கே வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ. ஓகே, நீ எந்த பப்ளிகேஷன் வேணாலும் போகலாம். சரியா? இப்போ பிவைக்கு புக்ஸே போகிறேன்னா 3 புக் சேர்த்து 1000 1500 ரூபா கிட்ட வரும். இதே மாதிரி மாடியூல் வந்து மினிமம் மாடியூல் ரேட்டை நான் சொல்கிறேன் 3500. சரியா? நீ மற்ற இன்ஸ்டியூட்ல கேட்டு பாரு எவ்வளோ மாடியூலுக்கு ரேட் போகும். அடுத்து பிடபிள்யூ பஞ்ச் இந்த மாதிரி போறீங்கன்னா ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டெஸ்ட் சீரீஸ் ரேட்டு எல்லாமே இருக்கும். ஓகே, பட் சார் எனக்கு சாஃப்ட் காப்பியில் படித்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாஃப்ட் காப்பினா புக்குன்னு அர்த்தம். சரி, அதாவது பிடிஎஃப் மாதிரி. ஓகே, பிடபிள்யூ புக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அங்கே போனீங்கன்னா இந்த மொத்த செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் பேப்பராக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10,000 12,000 வரும். ஆனால் வெறும் 999க்கு அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ ப்ரிப்ரேஷனை இன்னும் நீ பூஸ்டப் பண்ணணும்னு நினச்சேன்னா நீ சிம்பிளாக என்ன பண்ணு, இங்கே வந்து பேட்ச் வாங்கிக்கோ, புக்ஸுக்கு இது வாங்கிக்கோ. டோட்டல் எவ்வளோ செலவு? சரியா? அதனால் நீங்கள் ஸ்மார்ட்டாக சாய்ஸ் பண்ணி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் ரொம்ப தேவையான புக்ஸு. ஓகே,
ஸோ பிடபிள்யூல இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஆஃபருக்குள்ளே வாங்குறீங்கன்னா ₹999 இல்லை ₹2499. புக்ஸ் பார்த்தீங்கன்னா ₹999க்கு அவைலபிளாக இருக்கும். ஆஃபர் இருக்கிறதுக்குள்ளே வாங்குனீங்கன்னா. இல்லைன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான புக்ஸு. இதில் இன்ஸ்டியூட் பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. உனக்கு வந்து வேற இன்ஸ்டியூட்டோட புக் வேணா ஃபாலோ பண்ணிக்கோ. பட் கண்டிப்பாக உனக்கு ஒரு என்சிஆர்டி வேணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் மாடியூல் வேணும், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் மாடியூல் ஒரு டெஸ்ட்டு. இதெல்லாம் கட்டாயமாக உங்கள் கைக்குள்ளே இருக்கணும். சரிங்களா?